அந்த கால சிற்ப சாஸ்திரம் துளியும் பிசகாது அற்புதமாக அமைக்கப்பட்ட திருத்தலம். மதில் சுவர் மற்றும் ஆலயத்தின் உள்ளே சில வேலைகள் செய்ய ஒரு முறை ஸ்தபதி ஒருவரை அழைத்து வந்து காட்ட அவர் இந்த ஆலயத்தை பார்த்து வியந்து போய் சில தகவல்களை கூறியிருக்கிறார். ஆலயத்தில் நீங்கள் எந்த தெய்வத்தின் முன் நின்று வணங்கினாலும் உங்கள் தலைக்கு மேல் ராகு கேது உருவங்கள் உங்கள் தலைக்கு மேல் உள்ள தூணில் இருக்கிறது. கோவில் அமைக்கும் போதே சர்ப்பதோஷ பரிகாரம் முழுவதும் கிடைக்கும்படி அமைத்திருக்கிறார்கள். அஷ்டதிக் பாலகர்களும் கோவிலை சுற்றி நிறுவப்பட்டிருக்கிறார்கள். பிரகாரத்தில் ஹனுமான், ஹயக்ரீவர், காலபைரவர், பெருமாள் ஆகியோரும் அன்னபூரணியும் காமதேனுவும் அமர்ந்து அருள்பாலிக்கிறார்கள். வன்னி மரத்தடியில் சனீஸ்வரர் அமர்ந்திருக்கிறார். இதற்கெல்லாம் சிகரம் போலே சரபேஸ்வரர் ஆலயத்தினுள் கம்பீரமாக அமர்ந்து அருள்பாலிக்கிறார். வன்னி மரத்தடியில் அமர்ந்து அருள்பாலிக்கும் சனி பகவான் உங்களுக்கு கஷ்டங்களை தாங்கும் முழு வலிமை தருகிறார். 7.5 அஷ்டம சனி இருப்பவர்கள், ஜாதகத்தில் சனி பகவான் வலிமை இல்லாமல் இருப்பவர்கள் அவசியம் வர வேண்டிய ஆலயம். நவக்கிரகங்களில் சனி பகவான் ஒரு காலை உயர்த்தியபடி இருப்பது இங்கு விசேஷமான ஒரு அமைப்பு. ஒவ்வொரு ஞாயிறும் ராகு கால நேரத்தில் சரபேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது. வாழ்வில் நீண்ட கால தடைகள், பில்லி, ஏவல், சூனியம் பிரச்சனைகள், கணவன் மனைவி திருந்தி ஒற்றுமையுடன் வாழ்தல், நீங்கள் நேரடியாக மோதாமல் உங்கள் எதிரிகளை வலுவிழக்கச் செய்தல், உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்களுக்கு விரைவில் கிடைக்கச் செய்தல், நீண்ட காலம் வாரா கடனை உங்களுக்கு விரைவில் திரும்ப கிடைக்கச் செய்தல், உங்கள் கடன் தொல்லைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கச் செய்தல், முக்கியமாக ஒழுக்கத்துடன் உங்களை வாழ வைத்து உங்கள் கம்பீரத்தை பறைசாற்றுதல் போன்ற பல அற்புதங்களை செய்பவர் சரபேஸ்வரர். முக்கியமாக இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு திருமண தடை நீங்கியவர்கள் அநேகம். செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு இங்கு உள்ள முருகனுக்கு பீட்ரூட் சாதம் படைக்கிறார்கள். இதனால் திருமண தடை நீங்கி சிறந்த வாழ்க்கை துணை அமையும் என நம்புகிறார்கள். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வன்னிக்காடு, வன்னிக்காடுனாலே தெரியும் எல்லாத்துக்கும், வன்னி மரங்கள் அதிகமாக சூழ்ந்த இடம். இந்த வன்னி மரம் தான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை ஆக்சிஜனை சுரக்கக்கூடிய மரம். அந்த மரத்தையெல்லாம் நம்ம தொட்டு கும்பிடுறது தெய்வீக உணர்வோடையே தொட்டு கும்பிட வேண்டாம். அந்த மரத்தை சாதாரணமாக தொட்டு கும்பிடாலே நல்லது. என்ன காரணம்னு கேட்டால், வன்னி மரங்கள் பெரும்பாலும் நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமாக வைத்துக்கொள்ள உதவும். ஒரு இடத்துல வன்னி மரம் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு தேவையான ஆக்சிஜனை அது சர்வசாதாரணமாக வெளியிட்டுட்டே இருக்கும். ஸோ இந்த அற்புதமான இந்த கோவிலினுடைய ஸ்தல விருட்சங்கள், இது ஒரு மரம் இல்லையாமா, இந்த கோவிலில் ஸ்தல விருட்சமாக வன்னி மரங்கள் நிறைய இருக்குது. இப்போ வன்னி மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் மனிதனுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, புருவ முடி, ஆன்ம பலம், ஒரு மனுஷன் ஆன்ம பலம் பெற்றுட்டாங்கிறது எப்போ தெரியும்னா, குரல் தெளிவாக இருக்கும். அந்த குரல் தெளிவாச்சு, அதாவது 35 லட்சணங்கள் சொல்லப்படுகிறது ஒரு மனிதனுக்கு. அவன்கிட்ட தெய்வீக சக்தி இருக்கா இல்லையான்னு காமிக்கிறதுக்கு. முதல் தெய்வீக சக்தியை அவன் பெற்றுவிட்டான் என்று தெரிந்து கொள்வதற்கு குரல், இரண்டாவது புருவ மத்தி. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. शिव 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 हर 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 शिव 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 शंभो महादेवा।